பாடல் எதுவுமே அவனுக்கு கிடையாது. என்னை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இஷ்டவேலை காக்கிறவர். அவர் யாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக எங்களுக்காக விழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உற்சாகமான பாடலை பாட போகின்றோம். மறைந்த நம்முடைய யூதாவின் சகோல் பாஸ்டர் சந்திரசேகருடைய பாடல். உண்மையிலே அவருடைய ஊழியம் நினைக்க முடியாத ஊழியம். இன்னைக்கு உலகமுள்ள நாங்கள் அவருடைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். அவர் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார், அதனால் கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதான் உண்மை. தங்களை மகிமையை செலுத்தினார் இந்த பாட்டுகள் இதெல்லாம் மேலே காவல். எவர் கர்த்தரை உயர்த்தினாரோ அவரை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். யூதாவின் செங்கோல் துதியின் நாடுகள், நம் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாடுகள், நம் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம்.
தெரியும். உயிர்த்தெழுதலுக்கு பாடுவோம், புது வாழ்வு நமக்கு புது வாழ்வு. ஓகே, இந்த பாடலில் ஒரு பெரிய சத்தியம் வளர்ந்து தெரியுமா உங்களுக்கு? அதாவது யூதாவின் சகோதரரால் புகழப்படுவாய், உன் கரம் சத்துருவின் பிடரில். தாவீது கல்லை அடிச்சது எங்கே அடிச்சோம்? கோலியாத்தின் நெத்தியில. ஆக்சுவலி தாவீது கோலியாத் எப்படி விழுந்திருக்க வேண்டும்? பின்பக்கமா முகப்பு பிரபா யார் சொன்னாங்க? இங்க கல் அடிச்சா அடிக்கிற போது சரி. அதாவது எரிகோ கோட்டை வெளியேறாத மக்கள் சுத்தி துதி சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இந்த கோட்டை எவ்விதம் தகர்க்கப்பட்டது? துதினாலதான். அது எப்படி உடைஞ்சு வெளியில வந்ததுன்னு சொல்லி வாசனம் சொல்லுது. வெளியில இருந்து ஆப்பிரிக்கா இடித்து உள்ளதான் விடணும், ஆனா உள்ளே இருந்து அது வெளிப்பக்கம் வந்தது. அப்ப அங்கே இருந்தது யாருடைய கரம்? ஹalleluya, தேவனுடைய கரம் தான் இங்கே தாவீதை பிடரி, அதாவது கோலியாத்தை பிடரியில் வந்து அடித்தது. அதாவது எரிகோ கோட்டையை உள்ளிருந்து வெளியே விடும்படி. நான் நினைக்கிறது ஒரு கல் மாத்திரம் தான் போய் தாவீதை அடிச்சதால போய் கோலியாத்தை அடிச்சு கோலியாத் விழுந்தாங்க. அவ்வளவு லேசில் அந்த கல்லை அடிபட்டு விழுகிற அளவுக்கு கோலியாத் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, 6 அடி மனுஷன், ஆஜான பாகு. கல்லை அடித்து அதே நேரம் கர்த்தர் பின்னிருந்து அவருடைய பிடரிலே அடிக்கிறார். புறமுதுகு காட்டி எதிரிகள் ஓடும்படிக்கு கர்த்தர் எதிரிகளை எங்களுக்கு முன்பாக சங்காரம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னொரு பாடலை கூட பாட போகின்றோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், புதிய நாளுக்குள். தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. இன்னொரு புதிய நாள் எங்களுக்கு. ஆமென். புதிய மாதத்துல புதிய மாதத்தின் முதல் துவக்கத்தில் நாங்கள் கொம்மியனுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை புதிய நாள் கொம்மியனோடு காணும்படி எங்களுக்கு தேர்வு செய்திருக்கிறார். ஹalleluya. ஆரம்பம் மந்தமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் மந்தமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், வளர்ச்சியில் செல்வாகட்டும், வளர்ச்சியில் செல்வாகட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை காலம் தேவா, புது பலனை காலம் தேவா, புது கிருபை காலம் தேவா, புது பலனை காலம் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கருத்துக்கு பதிலாக நன்மை காலம் தேவா, கருத்துக்கு பதிலாக நன்மை காலம் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக கவிதை பாடும் தேவா, கவிதை பாடும் தேவா. கிருபை காடும் தேவா, புது பலனை காடும் தேவா, புது கிருபை காடும் தேவா, புது பலனை காடும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். துதியின் நாளை நம் தேவனின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதும் துதியின் ராஜ்யமாக இருக்கிறது. அது 24 மணி நேரம்
எவ்விதம் துதிக்கிறார்கள் தேவதூதர்கள்? எவ்விதம் துதிக்கிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. நாம் பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. இயேசு பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. இயேசு பரிசுத்தர், பரிசுத்தரே. அல்லேலூயா. நாங்கள் சர்ச்சில் மாத்திரமல்ல, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நடக்கையிலும் இருக்கையிலும் நடந்தாலும் படுத்தாலும் விழுந்தாலும் அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டிருப்பேன். சந்திரசேகர் சொல்வார், நின்றாலும் படுத்தாலும் உமது நினைவுதான், நான் எழுந்தாலும் படுத்தாலும் உமது நினைவுதான். அது என்ன படம் தெரியுமா? என்ன படம்? நெஞ்சிலே நிறைந்தவரை துதிக்கிறேன், நினைவில் நிறைந்தவரை துதி. சந்திரசேகர் படம். நெஞ்சிலே நிறைந்தவரை துதிக்கிறேன். அருமையான பாடல். நாங்கள் என்ன முறை அந்த பாடலை கூட பாடுவோம். துதி யாருடைய வீட்டில எல்லாம் அதிகமா இருக்கோ அந்த வீட்டுல துயரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆமென். வியாதிக்கு வேலை இல்லை, கண்ணீருக்கு காலமே இல்லை. ஏன்னு சொன்னாங்க, துதி அவ்வளவு பவரானது. ஆமென். பாருங்கள், அந்த பெரிய எரிகோ கோட்டை ஒரு துதியினாலே இடிந்து விடும் என்று சொன்னால், எங்களது வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன துயரங்கள் எல்லாம் துதியால் என்ன நடக்கும்? ஆமென். துதி எடுத்து விட்டோம்னா ஜெயம் எங்களுக்கு தான். அல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தானோடு வா, முழுமுழுக்கா திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தானோடு வா, முழுமுழுக்கா திரும்பி வருவா.
பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் புரிந்திருடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதையுடன் துராதங்கள் அணுகாது மலரே. உற்சாகமான பாட்டு பாடினா எல்லாரும் உற்சாகமாக பாடுறீங்க. நல்லது, சந்தோஷம். உற்சாகமான பலிகளை நாங்கள் கர்த்தருக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் ஆவிக்குள்ளாக கடந்து செல்வோம். பாஸ்டர் வேற என்ன சிறிது நேரம் இருக்கலாம், தெரியாத எவ்வளவு நேரம் வந்து வந்துட்டாரு. இங்க வரணும், அதுக்கான நேரம் இருக்கின்றது. நாங்கள் ஒரு பாடலை கூட பாடி ஒரு அமைதியாக ஒரு பாடலை பாடி மகிமைக்குள்ளே கடந்து செல்வோம். உட்கார நிக்கிறதுக்கு